Happy morning my dear brothers. 23ஆம் தேதி கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 594. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 594 தான் காட்டுது. ஆனால் கேரளா லாட்டினுடைய அந்த அஃபீஷியல் பேஜில் சார்ட்டில் போய் பார்த்தோம்னா 595ன்னு இருக்குது. 594 தான் இன்றைக்கி ட்ரா நம்பர். ஓகே, 23ஆம் தேதி தேர்ஸ்டே கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 594 கசிங் நம்பர்ஸ். பாஸ்ட் 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்ஸிங்கில் கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்லேயே நமக்கு 2 நம்பர் 3 நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே போல் தான் இன்றைக்கும் ஆல் போர்டில் 2 நம்பர் உறுதியாக பாஸ் ஆகிறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 5-2. நேற்று ரிசல்ட் 451 சி போர்டில், பிசியில் 51, 51, 52 இல்லை 25 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. சிம்பிளாக 5ஆம் நம்பர் ஆல்ரெடி ட்ரா நம்பர்லேயே இருக்குது. ஒருவேளை ட்ரா நம்பரில் 54 இருக்குது, ஒன்றை கூட்டி 55 அடிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் கொடுக்கல. எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஆனால் நம்ம கஸ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். நம்ம மனசு உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், இந்த நம்பர் தான் மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நம்பர் தான் நான் கஸ்ஸிங்கிலிருந்து எடுத்து அதை தான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுவேன். அதுதான் நான் உங்களுக்கும் கொடுப்பேன், லாபமோ நஷ்டமோ. ஆனால் அது மாதிரி உங்களுக்கும் ஒரு கஸ்ஸிங்ஸ் இருக்கும். அந்த கஸ்ஸிங்ஸை வந்து என்னோடய கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கஸ்ஸிங்ஸும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, ஆல் போர்டில் இன்றைக்கி 0, 2, 5, 7 கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆல் போர்டில் எப்பவுமே 2 நம்பர் தான் எடுப்பேன். அந்த 2 நம்பரை அப்படியே பவர் பண்ணி கொடுப்பேன். இதுதான் என்னுடைய ஸ்டைல். 0, 2, 5, 7 ஆல் போர்டில் 0 பவர் பண்ணால் 5, 2 பவர் பண்ணால் 7. ரொம்ப சிம்பிள், வேலை முடிஞ்சுது. ஏபி ஏசிபிசியில் குறிப்பாக டபுள்ஸ் இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்றைக்கி. அதில் 00, 22 என்னுடைய கஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த 00, 22 ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது என்னென்னா, பழைய சார்ட்டு, போன வருஷம் ரிசல்ட்டு, நேற்று ரிசல்ட்டு, நாளைக்கு உண்டான ட்ரா நம்பரு, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரிக் நம்பருன்னு நான் ஒன்று எடுப்பேன். அது வேறு எந்த சேனல்லையும் நான் பார்த்ததில்ல, பார்க்குறதும் இல்லை. நான் என்னுடைய ஸ்டைல் அதுதான். அந்த ட்ரிக் நம்பர் எடுப்பேன். அந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் கஸ் பண்ணுவேன். அதில் ரிப்பீட்டடாக ஒரே ஒரு நம்பர் திரும்ப 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 ஒரு 20, 25 தடவை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் உங்களுக்கும் கொடுப்பேன். மற்றபடி வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு என்னுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான். அதே போல் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 00, 22 ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 00, 22, 23, 32, 53, 35. நேற்று ரிசல்ட்டு 451, ஏபியில் 45. 45னா 10 குறைச்சி 35 இல்லை 53 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. 52, 25 ஆல் போர்டில் 5, 2 கொடுத்துருக்கேன். ஏபி ஏசிபிசிலையும் 52, 25 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நேற்று ரிசல்ட் 451, பிசியில் 51, 51, 52 இல்லைன்னா 25 அப்படின்னு அடிக்க மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. எதுக்கு 23 கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி டேட் வந்து 23, இன்றைக்கி தேதியவே வச்சு அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் 00, 22, 23, 32, 53, 35,
52 25 80 08 82 28 60 06. ட்ரா நம்பர் 594. ட்ரா நம்பரில் 59 இருக்குது, ஒன்றை கூட்டி 60. அப்புறம் ஏன் 49 இருக்குல்ல ட்ரா நம்பரில், 49 ஒன்றை கூட்டி 50 அடிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல விஷயம்தான். ஆனால் அது என்னோடய கஸ்ஸிங்கில் வரலையே. உங்களுடைய கஸ்ஸிங்கில் வந்திருக்கலாம் ஒரு வேளை. இப்போ நான் 60ன்னு கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் 50 அப்படின்னு கஸ் பண்ணியிருக்கலாம். ஆல் போர்ட்லேயும் 5-0 கொடுத்து வச்சுருக்கேன். வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னுடைய கஸ்ஸிங்கில் அந்த டிஜிட் நம்பர் வரலன்றதுனால தான் அதை நான் கொடுக்கல. ஓகே. ஸோ ஆல் போர்டில் 0 2 5 7, ஏபிஎஸ்சிபிசியில் 00 22 23 32 53 35 52 25 80 08 82 28 60 06. 4 டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ். அந்த நம்பரை அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 23 25. இந்த 4 டிஜிட் நம்பர் அப்படியே திருப்பி 52 32. ரொம்ப சிம்பிள். 23 25 அதை அப்படியே திருப்பி 52 32. 3 டிஜிட்டில் 325 232. ஏன் 325? நேற்று ரிசல்ட்டு 451. 51 52 இல்லைன்னா 25ன்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று ரிசல்ட்டு 451, 51 52 இல்லை 25 இல்லை ஏபியில் 45. 45ன்றத 35 இல்லை 53 அப்படின்னு அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது மை டியர் பிரதர்ஸ். அதனால் இந்த 325ன்ற நம்பரை பாக்ஸில் வச்சா கூட வின்னிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் கீழேயே கொடுத்துருக்கேன். 532 பாக்ஸில். என்னுடைய கஸ்ஸிங் இந்த நம்பர் தான். 23 25ன்ற ஒரே ஒரு நம்பர் தான் என்னுடைய கஸ்ஸிங் நம்பர். அதனால் அதுக்குள்ளே இருந்து எடுத்தோம்னா 322 இதுக்குள்ளேயே இருக்குது பாருங்கள். 322 இல்லை 522 இல்லை 532 ஒரே நம்பர் தான் என்னது. 4 டிஜிட்டில் 23 25 நான் எடுத்துட்டேன். ஆனால் இதுக்குள்ளேருந்து அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் அந்த நம்பர் அப்படியே பிரித்து கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. 322 522 532. இந்த 3 நம்பரை பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கணிப்பு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 532. ஏன்னா நேற்று வந்து 451 ரிசல்ட்டு. 45ன்றதை 35ன்னு அடிக்கலாம், 51ன்றதை 52 அப்படின்னு அடிக்கலாம். அதனால தான் 532. ஒரு வேளை 532ன்றதை 235 325 523 ஓவராக பேசுகிறேன்னா இல்லை ஓகே. இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். எனக்கு ஒர்க்கு வந்து 12 மணிக்கு மேலே தான். அதனால தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தர்கிட்ட எனக்கு பேசிகிட்டே இருக்கணும், அப்போ தான் ஓகே. எனிவே, நீங்கள் என்னுடைய அன்பார்ந்த மிகச்சிறப்பான சகோதரர்கள்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க. போவோம். ஓகே. 322 522 532 பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மை டியர் பிரதர்ஸ். அவ்வளோதான். வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய கஸ்ஸிங்கில் ஒரு 20 25 தடவை அதுக்கு மேலே ரிப்பீட்டடாக ஒரு நம்பர் வந்துட்டுருக்குன்னா அந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுறது என்னுடைய வழக்கம். அதன்படி தான் 23 25 நம்பரை ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன். அந்த நம்பரை அப்படியே பிரித்து ஒரு வேளை 23 25ன்றது என்னுடைய கஸ்ஸிங். ஒரு வேளை
52 32 இல்லை 232 223 522 அப்படின்னு உள்ளேயே வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி அடிச்சிட்டா என்ன பண்ணுறதுனால தான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகே, மற்றபடி ஒரு 6 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். 001 001, அதாவது 4 டிஜிட் இது கொடுக்கல, இருந்தால் 4 டிஜிட் இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னா 8001. 1008 பிரச்சனை இருக்குது அப்படிம்பாங்க, எல்லாத்துக்கும் 1008 என்னன்னு தெரியாது. அந்த 1008 அப்படியே திருப்பி போட்டு 8001 இதுதான் 4 டிஜிட்டில் கஸ்ஸிங், என்னோடய கஸ்ஸிங்கு. அதை கொடுக்கல, 3 டிஜிட் மட்டும் கொடுத்துருக்கேன், உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்கேன். உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. 001 601 பிசியில் 01 2 வாட்டி கொடுத்துருக்கேன். 820 082 483 103. அவ்வளோதான் மை டியர் பிரதர்ஸ். ரொம்ப சிம்பிள். நிறையா கொடுத்துட்டேன்னு ஃபீல்லாம் பண்ணாதீங்க. ஒரே நம்பர் தான் ஃபாலோ பண்ணுறது. 23 25 அந்த நம்பரை அப்படியே பிரித்து கொடுத்துருக்கேன். அக்கா இதுக்குள்ளேருந்து அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால, ஒருவேளை 23 25க்குள்ளே கஸ்ஸிங் நம்பர் எடுத்தோம்னா 322 522 532 இவ்வளோ தான் எடுக்க முடியும். எப்படி இருந்தாலும் இதில் மாட்டிடும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. அதை தவிர்த்து கஸ்ஸிங்கில் அதிகப்படியாக வந்துட்டு இருந்த நம்பர் 001 601 820 082 483 103. அவ்வளோதான். எப்பவும் கொடுக்கறது தான் ட்ரிக் நம்பர், உங்களுக்கே தெரியும். இந்த ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் நான் கஸ்ஸிங்ஸ் எடுப்பேன். இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் ஒரு 80% ரிசல்ட் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஏபியில் வரலாம், ஏசியில் வரலாம், பிசியில் இருக்கலாம். 2 டிஜிட் நம்பர், நேற்று 3 டிஜிட் நம்பர், முந்தா நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 4 டிஜிட் நம்பர், நேற்று 3 டிஜிட் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதுபோல் இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே தான் ரிசல்ட் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அது கன்ஃபார்மாக தெரியும். அதை எடுத்து ஏபிசி போர்டில் வைக்கிறது தான் திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது லக்கு. இப்போ 4111 கொடுத்துருக்கேன், அப்படியே அடிச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த நம்பர் நான் கஸ்ஸிங்கில் எடுக்கவே இல்லை, கொடுக்கல. ட்ரிக் நம்பரில் இருக்குது, கடுப்பாக இருக்குது. அதனால் we cannot predict what will going to happen next. ஆமாம் தானே, காட் ஒன்லி நோஸ். அந்த மாதிரி கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது. நம்மளால் வந்து யூகிக்க முடியாது அடுத்தது என்ன நடக்க போகுது, இதுதான் நடக்கும், இதுதான் வரும் அப்படின்லாம் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு கணிப்பு தான், பார்த்துக்குங்க. இன்றைக்கி ட்ரிக் நம்பர் 1280 41 11 53 91. ஒன்றாம் நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை இருக்குது? 1 2 3 4 5, இங்கே 3 தடவை, 3 4 5, 5 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது ட்ரிக் நம்பரில் ஒன்றாம் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் டபுள்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம். ஸோ 12 80 41 11 53 91. அவ்வளோதான் மைடியர் பிரதர்ஸ் ட்ரிக் நம்பர். ஸோ இந்த ட்ரிக் நம்பர் பேஸ் பண்ணி நான் எடுத்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிக் நம்பரில் 532 இருக்குது பாருங்கள். ட்ரிக் நம்பரில் நான் அந்த 532 தான் பாக்ஸில் வச்சாலும் மின்னிங் பிடிக்க முடியும்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மை டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி 23ஆம் தேதி தேர்ஸ்டே, கேரளா லாட்ரி காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 594 கஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். என்னடா கசன்னு கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா யோசிக்காதீங்க, ஒரே நம்பர் தான் 23 25. அந்த நம்பர் அப்படியே பிரித்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் பெருசு இல்லை. அதுக்கப்புறம் கீழே ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா பிசிலேயே 01 2 வாட்டி வந்திருக்கு. 820 082. அவ்வளோதான். அது ட்ரிக் நம்பரில் இருக்குது அந்த நம்பர்லாம்.
அதனால் கீழே கொடுத்துருக்குற 6 நம்பருமே ட்ரிக் நம்பரில் மேட்ச் ஆகும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். 01 இருக்குது, 01 இருக்குது 6 நம்பரில். 820 அப்படியே இருக்குது, 082 இருக்குது, 483 ட்ரிக் நம்பரில் இருக்குது, 103 ட்ரிக் நம்பரில் இருக்குது. அதனால் என்ன தான் நான் கஸ்ஸிங்ஸ் எடுத்து கொடுத்தாலும் எப்பவும் சொல்கிறது தான், உங்கள் மனசுக்கு உங்கள் உள்ளுணர்வுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. யாரையுமே நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு கஸ்ஸிங்ஸும் நான் அந்த வீடியோஸில் நான் பார்க்க மாட்டேன். அது பார்த்தோம்னாவே நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓ அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தெரிஞ்சிட்ருப்போம். நம்ம 532ன்னு கஸ் பண்ணி வச்சுருப்பேன், 542ன்னு கொடுத்து இதை வைங்க அப்படிம்பாங்க. நம்ம என்னடா ஒரு நம்பரில் மிஸ் ஆகுதேன்னு வச்சு அடிப்போம். ஆனால் நான் கடைசியில் நம்ம வச்சது தான் கரெக்டாக பாஸ் ஆகும். அதனால் என்ன தான் இருந்தாலும் உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுது, உங்கள் மனசுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஜஸ்ட் லீவ் இட். இட்ஸ் ஒன்லி கஸ்ஸிங், அவ்வளோதான். ஓகே, ஒரு டவுட்டும் இல்லை. மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மை டியர் பிரதர்ஸ், எப்பவும் சொல்கிறது தான், நல்லா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் தைரியமாக இருங்க. ஓகே, ஹேவ் அ ஹாப்பி டே. குட் லக்.